தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணக்கு முடங்கி போயிருதுங்க, வேலை செய்ய முடியல, உடல் உபாதை கொடுக்குது, மனசில் இருந்து வந்த தேவையில்லாத விஷயமெல்லாம் நமக்கு முன்னெடுத்து வீண் அவமானமெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னா இந்த மாதம் முதல் தொடக்கத்திலேருந்தே முதல் தேதியிலேருந்தே ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம ராசிக்கு 9ஆம் அதிபதி அவர் 2ஆம் இடத்துல சம்பந்தப்படுவதும் அதுவே தொந்தரவிலிருந்து நாம் விலகக்கூடிய காலம். அதுவும் இல்லாமல் தை 29 வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம், செல்வங்கள் சேரக்கூடிய காலம், வேலை வாய்ப்புகள் இது வரைக்கும் உன்னதமாக இல்லைன்னா வேலை வாய்ப்புகள் சரியான முறையில் எடுத்து செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். மந்தமாக இருந்தால் இனிமேல் அதெல்லாம் வேலை, கம்யூனிகேஷன் எல்லாமே தொடர்பு அருமையாக இருக்கும். பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஓரளவுக்கு நெகட்டிவான திங்ஸ்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலம் என்று தான் சொல்லுவேன். வருகின்ற ஆண்டுகள் இந்த காலத்தில் நம்மளுக்கு சனி பகவானுடைய தன்மை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் 3ஆம் இடத்துக்கு ராகு பகவான் இடம்பெறக்கூடிய காலம்லாம் வருது. இதுவே இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். 80% ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதான் கொடுக்கும் சாமி. வீடு சார்ந்த விஷயத்தில், நிலம் சார்ந்த விஷயத்தில், மார்க்கெட்டிங், லா என்று சொல்லக்கூடிய சட்டப்பிரிவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அரசாங்க தரப்பு உத்தியோகம் செய்கின்றவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு ஒரு நல்ல மரியாதை ஏற்படுத்தி தரும். வெளியூர் பயணம் சற்று அதிகரிக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்கள்லாம் 16 தேதிக்கு அப்புறம் அதிகப்படுத்தக்கூடிய காலமாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களோ, வெளியூரில் நம்மளுக்கு மாற்றம் கொடுக்குற மாதிரி டிரான்ஸ்ஃபரோ இதெல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நேரத்திலே உருவாகிவிடும். இந்த தை மாதம் முழுவதுக்கு, அதாவது முடிவதற்குள் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருப்பதை தனுசு ராசிக்காரங்க பார்க்கலாம். பரவாயில்ல சாமி, முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லை என்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாக போகுது. ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் பகவான், அதாவது நம்ம ராசிநாதன் மறைவர்த்தால் அவர் வக்ர நிவர்த்தி அடையும் போது முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வார். இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, தை மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதாவது வருடத்தின் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பினை தரக்கூடிய மாதமாகவும், இறைவன் கொடுத்த மாதத்தில் பெரிய மிகுந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த வழி பிறக்கின்ற காலமாக இந்த தை மாதம் இருக்குது. இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த தை மாதம் 2025 தை மாதம் நம்மளுக்கு வருது. அதாவது தனுசில் இருந்து, அதாவது நம்ம சூரிய பகவான் நம்ம ராசியில் இருந்து இடம்பெயர்ந்து 2ஆம் வீட்டுக்கு அமரக்கூடிய நாட்கள் தான், அவர் அந்த இடத்துல கட்டத்தில் அமரக்கூடிய நாட்கள் தான் தை மாதம். மகர சாந்தி என்று சொல்கிறோம் இல்லை, அந்த மகர சாந்தி பெறக்கூடிய நாட்கள், இறைவன் தை மாதம் என்று சொல்லக்கூடிய புனிதமான நாட்கள் என்று சொல்கிற மாதிரி பொங்கல் தினம், இனிய புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த தை மாதம் தனுசு ராசிக்கு நல்ல நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள் தருமா. முதல் இதிலிருந்து வந்த வரவுல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விளக்குவார். தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணக்கு முடங்கி போயிருதுங்க, வேலை செய்ய முடியல, உடல் உபாதை கொடுக்குது, மனசில் இருந்து வந்த தேவையில்லாத விஷயமெல்லாம் நமக்கு முன்னெடுத்து வீண் அவமானமெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னா இந்த மாதம் முதல் தொடக்கத்திலேருந்தே முதல் தேதியிலேருந்தே ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம ராசிக்கு 9ஆம் அதிபதி அவர் 2ஆம் இடத்துல சம்பந்தப்படுவதும் அதுவே தொந்தரவிலிருந்து நாம் விலகக்கூடிய காலம். அதுவும் இல்லாமல் தை 29 வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. அதனால் இருந்து வந்த பிரச்சனைகள், தனுசு ராசிக்காரங்க குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாவே போதுமானது. அதிலிருந்து மீளக்கூடிய நாட்கள் என்று கூட சொல்லலாம். அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாவே தொந்தரவான விஷயத்திலேருந்து தனுசு ராசிக்கார அனைவரும் வெளியே வந்துடுவாங்க. மனசில் இருந்து வந்த பாரங்கள் அனைத்தும் இறங்கிவிடும். ஓரளவுக்கு அந்த செயல்பாடுலாம் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் புதன் பகவான் இது வரைக்கும் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது 10ஆம் எண்ணம்னு சொல்கிறவரும் அவர் தான், 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவரே. அதனால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம், செல்வங்கள் சேரக்கூடிய காலம், வேலை வாய்ப்புகள் இது வரைக்கும் உன்னதமாக இல்லைன்னா வேலை வாய்ப்புகள் சரியான முறையில் எடுத்து செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். மந்தமாக இருந்தால் இனிமேல் அதெல்லாம் வேலை, கம்யூனிகேஷன் எல்லாமே தொடர்பு அருமையாக இருக்கும். பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஓரளவுக்கு நெகட்டிவான திங்ஸ்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலம் என்று தான் சொல்லுவேன். வருகின்ற ஆண்டுகள் இந்த காலத்தில் நம்மளுக்கு சனி பகவானுடைய தன்மை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் 3ஆம் இடத்துக்கு ராகு பகவான் இடம்பெறக்கூடிய காலம்லாம் வருது. இதுவே இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு தை மாதம் வரும்போதே அதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரும். அதுவே ஓரளவுக்கு உங்களுக்கு பராக்கிரமத்தை ஏற்படுத்தலாம். மனசில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கின்ற இடக்கலமாக ராகு பகவான் 3ஆம் இடத்துல வரும்போதெல்லாம் தன்னம்பிக்கை வளரும் என்று தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த காலமெல்லாம் இனிதாக வரப்போகுது. தை மாதத்துலேருந்தே அதுக்கான அறிகுறிகள் தென்படும். ஒவ்வொரு விஷயத்துலையும் வேலையும் நிலைப்பாடுகளும்
ஏன்னா 29ஓட அவரும் வக்கர நிவர்த்தி அடைய ஆரம்பிச்சிட்டாருன்னா குரு பகவானும் ஏன்னா 7ஆம் இடத்துக்கு செல்றதுக்கான பாக்கியங்கள் பெறுவார். அதுலேருந்து 7ஆம் இடத்துக்கான செயல்பாடுகள் உருவாகிவிடும். ஓரளவுக்கு பீஸ்ஃபுல் ஆண்டாகும். ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ ஒளி கிடைக்குது ஐயா அப்படின்ற மாதிரி வளர்ச்சிகள் நம்மளுக்கு கண்கூடாக தெரியும். மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி வரைக்கும் பிரச்சனையாக இருந்தவங்க அனைத்திற்கும், உடல் உபாதையோ தொந்தரவோ அனுபவித்தவங்களுக்கு அனைவருக்கும் இனிமேல் அந்த தொந்தரவுலேருந்து விடவிடக்கூடிய காலம் ஏற்பட போகிறது. நோய் நொடிகள் விலகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். சில விஷயத்துக்கு தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இந்த மாதம் நாம் என்னென்ன விஷயம் பண்ணோன்னா, தேவையில்லாத விஷயம், மார்க்கெட்டிங், கண்ணுக்கு தெரியாத ஆளுக்கு ரூபா கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுவும் இல்லாமல் தை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம், சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் இடம்பெயர போகிறார். ஓரளவுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடியதுக்கான அமைப்பு என்று சொன்னாலும் மிகையாகாது. ஓரளவுக்கு வீடு சார்ந்த விஷயத்தில் சேல்ஸ் ஆகாமல் இருந்தால், அந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காமல் இருந்தால், அதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல சாமி, ஓரளவுக்கு நான் அதை மெயின்டைன் பண்ணி நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாகக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நாம் செய்கிற வேலையெல்லாம் உங்களுக்கான அமைப்பு என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அதுலேருந்து வெற்றி கிடைக்கின்ற அமைப்பாகவும் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. செல்வங்கள் திடீர் வெளியாட்கள் மூலியமாக நான் சொன்னேன்னா வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ நம்மளுக்கான அமைப்புகள் எதனா இருந்து அதில் முடியாது நாம் தொழிலை முதலீட்டு போட்ட சாமி எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தை 16க்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையெல்லாம் கிடைக்கும் ஐயா. தொழில் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையில் விட்டுலாமா போயிடலாமா நினைச்சவங்களுக்கு கூட இனிமேல் அதை மாற்றக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். ஒன் பை ஒன்னா இனிமேல் நம்மளுக்கு நல்லது நடக்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது. இதுவே முதல் படி என்று சொல்லலாம். தை மாதமே ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கின்ற நாட்கள். 80% ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதான் கொடுக்கும் சாமி. வீடு சார்ந்த விஷயத்தில், நிலம் சார்ந்த விஷயத்தில், மார்க்கெட்டிங், லா என்று சொல்லக்கூடிய சட்டப்பிரிவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அரசாங்க தரப்பு உத்தியோகம் செய்கின்றவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு ஒரு நல்ல மரியாதை ஏற்படுத்தி தரும். வெளியூர் பயணம் சற்று அதிகரிக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்கள்லாம் 16 தேதிக்கு அப்புறம் அதிகப்படுத்தக்கூடிய காலமாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களோ, வெளியூரில் நம்மளுக்கு மாற்றம் கொடுக்குற மாதிரி டிரான்ஸ்ஃபரோ இதெல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நேரத்திலே உருவாகிவிடும். ஓரளவுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் ஓரளவுக்கு உன்னதமாகவும் இருக்கும் சாமி. மனசுக்கு இதமாகவும் இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் நாம் இருந்து தொந்தரவுலாம் அனுபவிச்சதெல்லாம் விட்டுட்டு விலகிற மாதிரி இந்த நேரத்தில் சுயநிலையெல்லாம் கழிப்படும். கவலையே கொள்ள தேவையில்லை. தனுசை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் இருக்குதோ இல்லையோ, சூரியனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்கிறதாலேயோ, புதனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்கிறதாலேயோ தவறான விஷயமோ தவறான வேலைகளோ நம்மக்கிட்ட வந்து சேராது. கல்வியில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் என்று சொல்கிற மாதிரி, இடைநிலை கல்வி முதுநிலை கல்வின்ற மாதிரி அவங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். இனிமேல் வருகின்ற ஆண்டுகள் அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த தை மாதமே உருவாயிடும். தை மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த திருமணம் சார்ந்த உறவுகளில் பற்றி பேசுறது, கொள்வது, விஷயங்களை முன்னெடுக்கிறது, இதிலே தூக்கி போட்டுட்டோம் ஐயா, கம்முன்னு கிடக்குது ஐயா, அப்படி நிலைப்பாடலாம் அப்படிங்குது, எப்போ தான் பார்க்கறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு ஐயா. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில் விலகக்கூடிய காலம். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் தை 5லே நம்மளுக்கு நிலைப்பாடெல்லாம் வகரத்துக்கு வர்றதால அந்த நிலைப்பாடெல்லாம் இனிமேல் தொந்தரவான விஷயமோ, அடிவயிறு பிரச்சனையோ, அடி சார்ந்த விஷயங்களில், அதாவது யூரின் போகிற இடத்துல கேஸ் ட்ரபிள் என்று சொல்கிற மாதிரி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபடக்கூடிய அமைப்பை பெற போகிறோம். பிபி சுகர்லாம் ஓரளவுக்கு நார்மலுக்கு தான் இருக்கும் சாமி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோய் கட்டுக்குள் வருகின்ற அமைப்பெல்லாம் இந்த மேல் வருது. கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்கள். தை 16க்கு அப்புறம் தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். செல்வங்கள் வர்றதுக்கான அமைப்பு கண்கூடாகவே தெரியும். வேலையில் நாம் வேலை செஞ்சுட்டு கம்முனுக்குறானா அப்படின்னு நினைக்கலாம். இனிமேல் அந்த வேலைப்பெல்லாம் இருக்காது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் பெறுவோம். வண்டி வாகனத்தில் பழைய வாகனங்கள்லாம் வேணாங்க, தூக்கி போட்டுட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். என்னங்க தேவையில்லாமல் இந்த விஷயம்லாம் பண்ணுறோமானா அதெல்லாம் எதுவும் தவிர்க்க முடியாது. இந்த நேரத்தில் கூடுதல் அமைப்பு தான். நல்ல முன்னேற்றத்தை காணலாம். ஓரளவுக்கு முன்னேற்றம். ஒரு 50 பாகம் 150 பாகம் இந்த தை மாதம் உங்களுக்கு நிலைமெல்லாம் மாறி தரும் சாமி. மனசில் இருந்து வந்த தேக்கமில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத எண்ணத்தில் உருவாக்கினதெல்லாம் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நாம் வெளிவருவோம். இந்த தை மாதம் முழுவதுக்கு, அதாவது முடிவதற்குள் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருப்பதை தனுசு ராசிக்காரங்க பார்க்கலாம். பரவாயில்ல சாமி, முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லை என்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாக போகுது. ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் பகவான், அதாவது நம்ம ராசிநாதன் மறைவர்த்தால் அவர் வக்ர நிவர்த்தி அடையும் போது முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வார்.
மக்கர நிவர்த்தி வரும்பொழுதெல்லாம் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் பொழுதெல்லாம் ஓரளவுக்கு வருமானமும் தொந்தரவான விஷயங்கள் நம்மளை தொந்தரவு பண்ணாது, தேவையில்லாத எண்ணங்களும் உருவாகாது, தகவல் தொடர்புகள் அதிகரிக்கும். பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருந்து வந்த கணவன் மனைவிக்கு தொந்தரவான விஷயங்கள்லாம் எடுப்பதுமில்ல, எதையுமே சரியில்லை, வீட்டில் சுகம் என்பதே கிடையாது, எல்லாமே விரயம் 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும்தான் இருந்ததே கண்டி ஒரு நல்ல ஒரு வருவாய் சார்ந்த விஷயமோ இல்லாமல் தான் சாமி இருந்ததுன்னா, இனிமேல் தொடுவதெல்லாம் வெற்றி, இனிமேல் செய்கின்ற வேலைகளெல்லாம் அமைப்பெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை தனுசு ராசிக்கு பெற போகிறாங்க. கல்வி பரவாயில்லை, தொழிலும் பரவாயில்லை, வெளியூர் அமைப்புகள் நன்றாக இருக்குதையா, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு, கூடுதலாக வருமானம் வரும், கூடுதல் என்ற அமைப்பு இனிமேல் தான் பெற்று தரப்போது. தனுசு ராசிக்கு நல்ல ஒரு காலம் பிறக்கின்றதாக இந்த தை மாதம் இருக்க போது. வருமானம் என்று சொன்னாலும், லக்கு என்று சொன்னாலும், லாட்டரி சீட்டு யோகம் என்று சொன்னாலும், இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பயன்பாட்டை எடுத்துங்க, ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். நல்ல ஒரு நிகழ்வுகளும் நடைபெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் அந்த திருத்தணிகை அல்லது பழனிக்கு சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அந்த தோஷங்கள் என்று சொல்கிறோமில்லை, அது எல்லாமே மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.